அனைவருக்கும் வணக்கம். என் பேரு பார்த்திபன். எனக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி. 1 டூ 8த் வந்து நான் நார்மல் ஸ்கூல், சைல்ட் ஸ்கூல்ல படிச்சேன். 9த் டூ 12த் வந்து பாளையங்கோட்டை பிளைண்ட் ஸ்கூல் அங்க படிச்சேன். காலேஜ் வந்து மதுரை தியாகராஜர் அ அங்க முடிச்சேன். அ என்னோட அங்க முடிச்சேன். இப்ப வந்து ஜாப்க்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். என்னோட கேட்டகரி வந்து T13. அ என்னோட என்னோட ஈவென்ட்ஸ் வந்து 100 மீட்டர், 100 மீட்டர், 400 மீட்டர் லாங் ஜம்ப். இதுல வந்து நான் 400 மீட்டர்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தேன். வேற எதுனா? 100 மீட்டர் 100 மீட்டர்ல நீங்க தவற விட்டுருந்தீங்கல்ல. ஐ ஆமா, நான் மீன் ஃபோர்த்தா வந்திருந்தேன். சக்திவேல் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு அந்த ரூல்ஸ் தெரியாம நம்ம மெடல் தவற விட்டதுக்கு பார்த்திபன் நமக்கு முன்னாடியே ஒரு சாட்சியா நிற்கிறார். ஆக்சுவலி அந்த ரூல் என்னன்னா, ரன்னிங் ஓடிட்டு அந்த கிராசிங் லைனை கிராஸ் பண்றது வந்து நம்ம ஷோல்டர்ல இருந்து ஹிப்புக்கு இடையில உள்ள எந்த பாகம் வேணாலும், எந்த பாகம் அதிகமா ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகுதோ அதுதான் எடுத்துக்குவாங்க. கையோ காலோ இல்ல ஹெட்டோ இது கிராஸ் ஆச்சு அப்படின்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பார்த்திபன் வந்து ஃபர்ஸ்ட் கை கிராஸ் ஆயிருச்சு, வேகமா போயிட்டு கையில கை தான் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவருக்கு வந்து அந்த ஒரு செகண்ட் அந்த முன்னாடி போயிட்டாங்க. இதுதான் இந்த ரூல். நமக்கு அந்த டக்குன்னு அது புரியாததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன மாதிரி பயிற்சியெல்லாம் நீங்க எடுக்கிறீங்க பார்த்திபன்? ம், உண்மையா சொல்ல போனா பெருசா யாருமே நாங்க எதுவுமே பிராக்டிஸ் பண்றதில்ல. நான் எல்லாமே எனக்கு இங்க பக்கத்துலயே ஜிம் எதுவும் உண்டு நான் பக்கத்துலயே. சரி சரி சரி. ஆ, பசங்க எப்பவுமே இந்த கபடியில இருக்கிறதுனால பசங்க போவானுங்க. அப்படியே கூட சேர்ந்து நானும் ஜாயின் பண்ணி ஒரு 5 நாள் ஆ, மட்டும் இருக்கும். அவ்வளவுதான். நீங்க நார்மல் ஸ்கூல்ல இருந்து அடுத்த சைடட் ஸ்கூலுக்கு, சாரி பிளைண்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. ஆமா, நான் 1 டூ 8த் வந்து எங்க ஊர்லயே படிச்சிருந்தேன். 1 டூ 8த் நார்மல் ஸ்கூல். 9th 12th பாளையங்கோட்டை பிளைண்ட் ஸ்கூல். தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்